தாயான லோ சிவ் ஹாங்கிற்கு ஆதரவான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை கூட்டரசு நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. மதமாற்றம் அரசியலமைப்பிற்கு முரணானது என்று லோகோவின் பல ஆண்டுகளாக நீடித்த சட்ட போராட்டத்திற்கு இன்று நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைத்தது. கூட்டரசு நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட குழுவிற்கு தலைமை தாங்கிய தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமூன் துவான் மாட், கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகள் டத்தோ நளினி பத்மநாதன் மற்றும் டத்தோ அபுபக்கர் ஜெய்ஸ் ஆகியோருடன் ஒருமனதாக முடிவெடுத்தார். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்ட சட்டத்திற்கு எதிரான வழக்கில் 3 குழந்தைகளின் மத நிலைப்பாடு குறித்து பெர்லிஸ் இஸ்லாமிய மத மற்றும் மலாய் சுங்க கவுன்சில் மற்றும் பெர்லிஸ் அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் மீதான உச்சநீதிமன்றத்தின் விசாரணையை தொடர்ந்து இன்றைய முடிவு எடுக்கப்பட்டு பற்றியது. MAIP-க்கள் மற்றும் பெர்லிஸ் அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்ட விடுப்பு விண்ணப்பம் இப்போது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் ஜனவரி தீர்ப்பு மற்றும் லோவின் குழந்தைகள் ஒருதலை பட்சமாகவும் அரசியலமைப்பிற்கு பிறகு இறுதி முடிவாக முரணாகவும் மாற்றப்பட்டதை உறுதி செய்து எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். இன்றைய தீர்ப்பை பொறுத்தவரை தற்போதைய மேல்முறையீடு இந்திரா காந்தியின் வழக்கில் கூட்டரசு நீதிமன்றத்தின் தரப்பில் உள்ளடக்கப்பட்ட சிக்கல்களை பற்றியது. ஒருதலை பட்சமான மதமாற்றம் செல்லாது என்றும், எனவே அவற்றை மறுபரிசீலனை செய்ய எந்த காரணமும் இல்லை என்று தெங்கு மைமூன் கூறினார். மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த ஆண்டு ஜனவரி 10 அன்று லோவின் அனுமதியின்றி தனது 3 குழந்தைகளை இஸ்லாத்திற்கு மாற்றியதற்கு எதிரான மேல்முறையீட்டை அனுமதித்தது. மே 2023 அவரது சவாலை நிராகரித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்தது. பின்னர் 4 பிரதிவாதிகள் முஸ்லிம் மதம் மாறியவர்களின் பெர்லிஸ் பதிவாளர், MAIP-க்கள், பெர்லிஸ் முஃப்டி மற்றும் பெர்லிஸ் மாநில அரசாங்கம் கடந்த பிப்ரவரி 8 அன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது மேல்முறையீடு செய்தனர். ஜனவரி 10 தீர்ப்பை பொறுத்தவரை 3 பேர் கொண்ட குழுவின் தலைவரான மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டத்தோ ஹதாரியா சையத் இஸ்மாயில் ஒரு பெற்றோரின் ஒப்புதலுடன் குழந்தைகளை இஸ்லாத்திற்கு மாற்ற அனுமதிக்கும் பெர்லிஸ் மாநில சட்ட விதி அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று ஒருமனதாக தீர்ப்பளித்தார். அந்த தீர்ப்பில் 3 குழந்தைகளையும் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் என்று அறிவிப்பது உட்பட தனது குழந்தைகளை ஒருதலை பட்சமாக இஸ்லாத்திற்கு மாற்றுவதற்கு எதிரான சட்ட சவாலில் லோ கேட்ட 9 உத்தரவுகளையும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியது. லோ வென்ற மற்ற 9 நீதிமன்ற உத்தரவுகளில் 3 குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட இஸ்லாத்திற்கு மதம் மாறியதற்கான கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதியிட்ட சான்றிதழை ரத்து செய்வதற்கான உத்தரவும் அடங்கும். முஸ்லிம் மதம் மாறியவர்களின் பெர்லிஸ் பதிவேட்டில் இருந்து 3 குழந்தைகளின் பெயர்களை நீக்குமாறு முஃப்டி பெர்லிஸ் பதிவாளரை நிர்பந்திக்கும் உத்தரவு மற்றும் ஒரு பெர்லிஸ் மாநில சட்டத்தின் பிரிவு 117B, இது பெற்றோர் இருவரின் அனுமதியின்றி குழந்தைகளை மாற்ற அனுமதிக்கும் சட்டமாகும். அந்த அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று மற்றும் செல்லாதது என்று அறிவிப்பு. மிக முக்கியமாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்திரா காந்தியின் வழக்கில் கூட்டரசு நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒருதலை பட்சமான மதமாற்றம் செல்லாது என்றும், இது இன்னும் கீழ் நீதிமன்றங்களின் ஒரு கட்டுப்பாடான முடிவு என்று தெளிவுபடுத்தியது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.